வணக்கம் நேர்களே. நாம் பல விருந்தினர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்று முக்கியமாக இந்தியாவின் தேர்தல் களம் தொடர்பாக பேசுகின்றோம். பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. பிஜேபி மற்றும் இங்கே திராவிட கட்சிகள், வடக்கிலே மிகப்பெரிய குழப்பம் இருக்கிறது. தொடர்ச்சியாக பிஜேபியினுடைய ஆட்சியின் மூலமாக மக்கள் பெற்றது என்ன? இம்முறை மக்களினுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? இங்கே தமிழகம், கேரளம் மற்றும் தெற்கு பகுதிகளில் பிஜேபியினுடைய ஆதிக்கம் எவ்வாறு இருக்கிறது? இம்முறை தேர்தலில் மோடி ஜெயிப்பாரா? இது முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. இம்முறை தேர்தலில் மோடி ஜெயித்தால் என்ன மாற்றங்கள் நிகழும்? அவர் பல மாற்றங்களை கொண்டு வரப் போகின்றார் என்று குறிப்பிடுகின்றார். ஆகவே இது தொடர்பாக எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், ஆர்வலர் ஆனா முத்துகிருஷ்ணன் அவர்களை இப்பொழுது நாம் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த விடயங்கள் தொடர்பாக கேட்போம். வணக்கம் முத்துகிருஷ்ணன். வணக்கம். லண்டனிலிருந்து பார்க்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்தியாவின் எதிர்காலம் என்னவாக ஆகும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. பிஜேபியினுடைய ஆதிக்கம் நீடித்தால் என்ன மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன? முதலில் நிச்சயமாக 2024 நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பொது தேர்தல் என்பது மிக முக்கியமான தேர்தலாக நான் கருதுகிறேன். இந்தியாவின் வரலாற்றிலுமே இது ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தல். 2014 முதல் 10 ஆண்டுகள் மோடி இங்கே ஒரு ஆட்சியை வழங்கி இருக்கிறார். இந்த 10 ஆண்டுகள் அவருடைய ஆட்சியை மதிப்பிடுவதற்கான ஒரு பெரிய சந்தர்ப்பமாகத்தான் நான் இந்த தேர்தலை பார்க்கிறேன். நிச்சயம் இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் இதில் வாக்களிக்க செல்லும் முன் இந்த 10 ஆண்டுகள் ரிப்போர்ட் கார்டை, இந்த 10 ஆண்டுகளில் அவர் செய்த சாதனைகள் என்ன, அல்லது அவர் செய்த நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, செய்ய தவறியது என்ன என்று பொதுவாக ஒரு ஜனநாயகத்தில் ஒரு வாக்காளர் என்பவனுக்கு அரிதாகத்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாம் தேர்வு செய்த பிறகு அவரும் நமக்கும் இணைத்து பிரதமராகி விடுகிறார். அப்ப இப்படி ஒரு எவாலுவேஷன், இப்படி ஒரு மதிப்பிடுதல் என்பது மிகவும் அவசியம். குறிப்பாக இந்த தேர்தலில் அந்த மதிப்பீட்டை மக்கள் நன்கு செய்து வருகிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்தியா முழுவதிலும் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தொடர்பான செய்திகளை நான் மிகவும் கவனமாக, மிகவும் உற்று பார்த்து கவனித்து கருத்துக்களை கூறி வருபவன். இந்த முறை நாம் எதிர்பார்த்ததை விட ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்சியை மதிப்பீடு செய்கிற வேளையில் இந்தியா மொத்தமும் இறங்கி இருப்பதாக நான் பார்க்கிறேன். இந்தியா மொத்தமும் அந்த மதிப்பீட்டை செய்து கொண்டிருக்கிறது. நிச்சயம் இந்திய மக்கள் எந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள் என்பதை நாம் ஜூன் 4 பார்க்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதோடு தமிழகத்தில் எவ்வாறான பாரதிய ஜனதா கட்சி அடை இருக்கிறது? ஏனெனில் அண்ணாமலையை நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது. ஏனெனில் அவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கின்றார். எப்படி பிஜேபியும் RSSம் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த அஜெண்டாவை அவர் அழகாக பற்றி பிடித்து கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவரை குறைவாக மதிப்பிட முடியாது. இதற்கு முதல் இருந்த வானதி ஸ்ரீனிவாசனோ அல்லது கன்னியாகுமரி மாவட்ட எம்பியாக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களோ மிக ஸ்மூத்தாக எப்படி ஒரு இடைக்கிட பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லுவார், தீவிரவாதம் வந்துடுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாரே தவிர, அடுத்தது வானதி கூட மிக நுணுக்கமாக கொண்டு போவா. எல்லா தமிழர்களுடைய உள்ளங்களை அவர் மிக அறிந்தவர். அவருடைய அப்பா கூட மிகப்பெரிய அரசியல்வாதி. ஆகவே ஸ்மூத்தாக கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஏற்கனவே இருந்த இலகணேசன் போன்றவர்கள் கூட மிக நாசூக்காக கொண்டு போவார்கள். ஆனால் இவர் மிக தீவிரமாக எப்படி ஒரு பிஜேபியினுடைய அதிகாரம் எவ்வாறு வர வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படியான அஜெண்டாவுக்குள் மிக அழகாக கொண்டு போகக்கூடிய ஒரு மனிதனாக இவர் இருக்கிறார். ஆகவே அவரை குறைத்து மதிப்பிட முடியாது. தமிழகத்தில் பிஜேபியினுடைய ஆதிக்கம் அல்ல, தமிழகத்தில் பிஜேபியினுடைய வளர்ச்சி தெரிகிறது இல்லையா? இல்லை, நிச்சயமாக வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு தான் இந்த வளர்ச்சி எல்லாம் தெரியும். களத்தில் இருக்கும் எங்களுக்கு அப்படியான எந்த பெரிய வளர்ச்சியும் இதுவரை கண்ணுக்கு தெரியவில்லை. வெளியே இருந்து பார்ப்பவர்கள் பொதுவாக ஒட்டுமொத்தமாக தமிழக களத்தை
வாசிப்பின் வழியாக அந்த அறிதல் நிகழவில்லை. மாறாக சமூக ஊடகங்களின் வழியாக மட்டுமே அந்த அறிதல் நிகழ்கிறது. சமூக ஊடகங்கள் எப்பொழுதுமே ஒரு பெரிய தோற்ற பிழையைத்தான் காமித்துக் கொண்டே இருக்கும். நீங்க யூடியூப்லயும் வாட்ஸ்அப்லயும் மட்டும்தான் இவர்களால் களமாட முடியும். ஜனங்கள் மத்தியில் இவர்களால் பெரிதாக எதையும் செய்து முடியவில்லை. இப்ப நீங்க சொல்றீங்க அண்ணாமலையை பற்றி வியக்கிறீங்க. எங்களுக்கெல்லாம் அப்படியான எந்த வியப்பும் இங்கே இல்லை என்பதை நீங்கள் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். பாஜக என்பது தமிழ்நாட்டுக்குள் எப்படியேனும் வந்துவிட வேண்டும், இந்தியாவுக்குள்ளும் எப்படியேனும் வந்துவிட வேண்டும் என்று அவர்கள் கைகொள்ளாத முறைகள் இல்லை. புரியுதுங்களா? இப்ப பிஜேபி என்கிற இந்த கட்சியை, பாஜக என்கிற கட்சியை நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்றொரு கட்சி என்று நீங்கள் நினைப்பீர்களே, ஆனால் அந்த நினைப்பை நீங்கள் முதலில் மாற்றிக்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை, அரசியல் அமைப்பை, இந்த நாட்டில் இந்த அரசு அல்லது இந்த நாட்டினுடைய ஒரு மிகப்பெரிய நிறுவனங்கள், இந்த ஒரு இயங்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இங்க இருக்கக்கூடிய இவைகளையெல்லாம் மதித்து மதிப்பளித்து இந்த நடைமுறைகளின் வழியாகத்தான் இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் செயல்படுகிறது, அது எந்த கட்சியாக இருந்தாலும். ஆனால் பாஜக அவ்வாறாக இந்திய அரசியலை, இந்திய அரசியல் சாசனத்தை, இந்தியாவினுடைய இந்த ஐடியா ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த எந்த விஷயத்தையும் அது ஒரு மதிக்காத கட்சி என்பதை நாம் முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு நீங்க அவர்கள் எல்லா விதமான குறுக்கு வழிகளையும் பயன்படுத்தி இந்த இடத்துக்கு வர முயல்கிறார்கள். குறிப்பாக இன்னைக்கு நீங்க 2014 அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்றத நீங்க கொஞ்சம் ஒரு 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 ஓட்டம் விட்டு பார்க்கணும். அவர்கள் இந்தியாவில் பாஜக என்கிற கட்சி எங்கேயும் இல்லை. அவர்கள் பாபர் மசூதி என்கிற அந்த ரத யாத்திரைக்கு பின்னர் தான் 2 இடங்கள் என்பதும், ரத யாத்திரை என்கிற ஒன்றில் ரத்த களரியாக அவர்கள் வட இந்தியாவை மாற்றினார்கள். எல்கே அத்வானியுடைய ரதம் எங்கெல்லாம் போனதோ அங்கே எல்லாம் தலைகள் வெட்டி சாய்க்கப்பட்ட ஒரு ரத்த யாத்திரை தான் அது. அந்த ரத்தத்தின் மீதுதான் இவர்களினுடைய அந்த வாக்குகள் அல்லது அவர்களுக்கு கிடைச்ச எம்பி தொகுதிகள். அதற்கப்புறம் இவர்களினுடைய பெரிய விஷயம் என்பது பாபர் மசூதியை இடித்து ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய களங்கத்தை ஏற்படுத்தியது. அப்ப அந்த பாபர் மசூதி இடிப்பு தான் இவர்களின் பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அவர்கள் பார்க்கிறார்கள். அப்ப இவர்கள் RSS அல்லது பாஜக என்பது தொடர்ச்சியாக இங்கே அரசியல் அமைப்பை மையப்படுத்திய அரசியலை செய்யவில்லை. மாறாக அவர்கள் தொடர்ச்சியாக இங்கே வதந்திகளை பரப்புவதன் மூலம் இங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை இந்து சமூகத்தை நாம் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், நாம் ஒரு ஆபத்தில் இருக்கிறோம், இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரால் நமக்கு ஆபத்து, குறிப்பாக இஸ்லாமியர்களால் நமக்கு ஆபத்து, நாம் ஆபத்தில் இருக்கிறோம் என்கிற ஒரு எப்பொழுதுமே புலி வருது என்பதை போல் ஒரு பயத்தை கிளப்பி அந்த பயத்தின் மூலம் இங்கே இருக்கக்கூடிய இந்து பெரும்பான்மையை தன்வசப்படுத்தி இங்கே ஒரு இந்து ராஷ்டிரத்தை அவர்கள் நிறுவ முயல்கிறார்கள். இந்து ராஷ்டிரத்தை மட்டுமல்ல, அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அண்டை நாடுகளான பங்களாதேஷ், பர்மா, ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், இப்ப நேபாள் இல்லை, இப்ப சீனாவும் அவர்களுடைய மேப்புக்குள்ள வந்துருச்சு. அவர்கள் அப்படி ஒரு போக்கிரித்தனத்தை, அப்படி ஒரு முட்டாள்தனமான ஒரு மேப்பை வைத்துக் கொண்டு இப்ப அவங்க சீனாவையும் சேர்த்துட்டாங்க அதுல சமீபத்திய முன்னேற்றத்துல. அப்ப இதெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பெரிய இந்து ராஷ்டிரத்தை நிறுவ வேண்டும், இங்கே இந்து மதத்தின் ஆட்சி நிகழ வேண்டும், இங்கே ஜனநாயகம் இருக்கக்கூடாது, இங்கே இந்துக்களுக்கு கட்டுப்பட்டு பிற மதத்தினர் 2ஆம் பிரஜைகளாக வாழ வேண்டும் என்கிற ஒரு நடைமுறைக்கு ஒவ்வாத அல்லது எந்த விதத்திலும் இந்தியர்களே ஒருபோதும் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படியான ஒரு ரகசிய செயல் திட்டத்தோடு தான் இவர்கள் களத்துக்குள் வருகிறார்கள். அப்ப இவங்க தொடர்ந்து வாட்ஸ்அப், இப்ப யூடியூபும் அதுல இணைஞ்சிருக்கு, இப்படியான ஊடகங்களை வைத்துக்கொண்டு தொடர்ச்சியாக இவர்கள் ஒரு பிம்ப கட்டமைப்பை அல்லது தொடர்ச்சியாக இவர்கள் மக்கள் மனங்களில் ஒரு பயத்தை விதைத்த வண்ணம் இருக்கிறார்கள். அப்ப 2014 இப்ப அவர்கள் குறிப்பிடுகின்ற ஒரு விஷயம், பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக இருக்கிறது, இந்தியா இந்து நாடாக இருந்துட்டு போகட்டுமே, இருக்க வேண்டுமே என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள் இல்லையா? அதற்கு இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் எந்த விதமான இடமும் இல்லை. 2 விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவின் சுதந்திரத்துக்காக யாரெல்லாம் போராடினார்களோ, இந்தியாவின் சுதந்திரத்துக்காக யாரெல்லாம் உயிர் நீத்தார்களோ, அல்லது இந்திய சுதந்திரம் என்பது ஒரு நீண்ட நெடிய 200 வருட போராட்டத்துக்கு பின்பு நாம் போராடி பெற்ற ஒரு சுதந்திரம். இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தை நிகழ்த்திய நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோடிகள், அவர்கள் கண்ட கனவுதான் இந்தியா. அவர்கள்தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் அனைவரும் இணைந்து கண்ட கனவுதான் ஒரு மதச்சார்பற்ற இந்தியா. அப்ப இன்றைக்கு எந்த வகையிலும் இந்த சுதந்திரத்துக்கு பாடுபடாமல்,
எல்லா வகையிலும் வெள்ளக்காரனுக்கு மன்னிப்பு கடிதங்களை எழுதி கொண்டும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டும் அவர்கள் இங்கே இருக்கட்டும் என்று அவர்களோடு இணைந்து பேசிக்கொண்டும் எனக்கு ஒரு பென்ஷன் கொடுங்க அப்படின்னு வெள்ளக்காரனை மனு போட்டவர்களான இவர்கள் இன்றைக்கு நவீன இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று கட்டளையிடுவதற்கு எந்தவித அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. அப்ப இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றவர்களுக்குத்தான் இந்த நாடு குறித்த கனவு இருந்தது. அவர்கள்தான் இதை ஒரு இந்தியாவாக உருவாக்கினார்கள். இந்தியா என்பது பல்வேறு சமஸ்தானங்களாக இருந்ததெல்லாம் ஒன்றிணைத்து ஒற்றை தேசமாக உருவாக்கிய இங்கிருந்த காந்தியும் நேருவும் பட்டேலும் இன்னபிற தலைவர்களும் கண்ட கனவுதான் இன்றைக்கு நாங்கள் வாழுகிற இந்தியா. அந்த ஐடியா ஆஃப் இந்தியா உலகம் வியக்கிற பல் சமயத்தவர்கள் ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு பிளூரலிஸ்டிக் செக்குலர் சொசைட்டி தான் இந்தியா. அப்ப அதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்ப இந்த யார் இவ்வளவு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி பெற்றார்களோ அவர்களின் கனவுக்குள் தான் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அப்ப அது ரொம்ப நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு விஷயம், இப்ப இந்தியா என்றால் மோடி என்றால் இந்தியா என்கின்ற இந்த மிக பாரிய பிம்பத்தை கட்டமைப்பதற்கு அவர் எவ்வளவு முயற்சி செய்திருக்கின்றார், ஏனையவர்களால் அந்த முயற்சி கைகூடவில்லை என்ற ஒரு பிரச்சனை இருக்குதானே? நிச்சயமாக நீங்கள் 2014 அவர்கள் ஏறக்குறைய காங்கிரஸ் நிறைய ஊழல்களை செய்திருந்தது. அந்த ஊழல்களை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்தியா அகெயின்ஸ்ட் கரப்ஷன் என்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு பாபா ராம்தேவ் தொடங்கி இன்னும் பிறர் அந்த ஊழல் எதிர்ப்பில் ஒரு ஒரு கோபம் இருக்கும் இல்லையா, அந்த கோப அலையின் மீது ஏறி இவர் 2014 பிரதமராக உட்கார்ந்து விட்டார். ஆனால் அந்த நேரம் இந்த 2014 ஒரு மாற்றம் இந்த தேசத்தில் வேண்டும் என்று நினைத்து ஏராளமான இளைஞர்கள் மோடிக்கு வாக்களித்தார்கள். என்னுடைய நண்பர்களில் பல மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்களும் கூட அவர்களுடைய ஒரு இளைஞர்களாக அவர்கள் ஒரு மாற்றம் வேண்டும், மோடி வேண்டுமா என்று தெரியாது, ஆனால் காங்கிரஸ் ஒளியனும் என்று அவர்கள் வாக்களித்தார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே இன்றைக்கு மிகப்பெரிய துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் மிக மனம் வருந்தி இருக்கிறார்கள். ஏனென்றால் 2014 2024 வரை மோடியினுடைய இந்த 10 ஆண்டுகள் ரிப்போர்ட் கார்டு என்பது எங்கேயுமே அதில் பச்சை இடங்கள் இல்லை, அதாவது டிக்கே இல்லை. எல்லாமே இந்தியாவினுடைய பொருளாதாரம் என்பது, அதாவது குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் எடுத்த எல்லா முடிவும் இந்த தேசத்துக்கு எதிரான முடிவு. உதாரணத்துக்கு அவர்கள் இங்க இருக்கக்கூடிய பணத்தை மதிப்பிழக்க செய்தார்கள். கருப்பு பணத்தை எல்லாம் பிடிக்க போகிறோம் என்று. ஆனால் ஒரு நயா பைசா கருப்பு பணத்தை அவர்களால் இன்று வரை பிடிக்க முடியலை. மாறாக அப்படி ஒரு பணம் மதிப்பிழப்பை நடத்தியதால் இங்கே எளிய ஜனங்கள், இந்த நாடு பட்ட துன்பம் இருக்கு இல்லையா, கோவிட் என்கிற ஒரு துன்பத்தில் ஒரு பாதியை நாங்கள் பண மதிப்பில் இழப்பில் சாலை சாலையாக சென்று பணம் இல்லாமல் வங்கிகளில் நின்று இருந்த பணத்தை மாற்ற முடியாமல் நாங்கள் பட்ட அவதி இருக்கு இல்லையா, இவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த தேசத்தையும் அவதிக்குள்ளாக்கி அந்த பணம் மதிப்பிழப்பால் ஒற்றை ரூபாய் கருப்பு பணம் பிடிக்கப்பட்டதா என்றால் இல்லை. இதற்கப்புறம் ஜிஎஸ்டி என்கிற ஒரு வரி விதிப்பு முறையை கொண்டு வந்து இன்றைக்கு விலைவாசியை பல மடங்கு உயர்த்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் நாங்கள் பெட்ரோலும் டீசலும், நீங்க சொல்லுவீங்க லண்டன்ல உங்க எனர்ஜி பில்ஸ் அதிகம்னு, உலகத்திலேயே அதிகபட்சமான பணத்திற்கு எரிவாயுவையும் பெட்ரோலையும் டீசலையும் வாங்கும் ஒரே நாடு இந்தியா என்பதை மேற்குலகம் அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எவ்வளவு பணம் கொடுத்து இங்க நாங்க பெட்ரோல், அப்ப 50 ரூபாய் அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொல்றாங்க, 50 ரூபாய்க்கு பெட்ரோலை கொண்டு வர போறோம், அமெரிக்க டாலரை 40 ரூபாயாக மாற்ற போறோம் என்று. ஆனால் இன்றைக்கு பெட்ரோலினுடைய விலை 105 ரூபாய், எங்கள் சமையல் எரிவாயுவின் விலை 1200 ரூபாய்க்கு போய் இந்த தேர்தலுக்காக கொஞ்சம் குறைங்கிறது, திரும்பி அது கூடிரும் வச்சுக்கோங்க. அப்ப இன்றைக்கு இப்படியாக இந்த விலைவாசி உயர்வின் சுமை ஒருபுறம், இன்னொரு பக்கம் வேலை வாய்ப்பு துளியும் ஏற்படுத்தப்படவில்லை. நிறுவனங்கள் எல்லாம் விற்கப்பட்டன. அவர் தன்னுடைய நண்பர்களுக்கு அந்த நிறுவனங்களை எல்லாம் அந்த விலைக்கு கொடுத்தார். இங்க இருந்த எல்ஐசி உள்ளிட்ட இன்சூரன்ஸ் உள்ளிட்ட இந்தியாவினுடைய நேஷனல் கேரியரான ஏர் இந்தியா உள்ளிட்ட அவர்கள் விற்பனை செய்யாத, அப்ப ஒரு பக்கம் பொருளாதாரத்தில் இவ்வளவு பெரிய வீழ்ச்சியும், இன்னொரு பக்கம் பிம்ப கட்டமைப்புக்கு அவர்கள் செலவழித்த தொகைதான் உங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. அவர்கள் இங்கே ஏராளமான திட்டங்களை அறிவித்தார்கள். இன்றைக்கு கூட மத்தியானம் ஒரு செய்தியை பார்த்தேன். அவர்கள் பேட்டி பச்சாவ், அதாவது குழந்தைகளை படிக்க வைப்பதற்கான அவருடைய திட்டம், அவருடைய ரொம்ப மனதுக்கு நெருக்கமான திட்டம். அதற்கு ஒதுக்கப்பட்ட 1000 கோடியில் 48% அந்த திட்டத்தின் விளம்பரத்துக்காக செலவழிக்கப்பட்ட ஒரு புள்ளி வரும் வெளியே வந்திருக்கு. அப்ப எல்லா திட்டங்கள் அல்ல, மாறாக வெறும் விளம்பரங்களே. அங்கே அவருடைய முகம் பெரிதாக இருக்கும். அவர் ஒரு விளம்பர பிரியர்.
அவர் விளம்பரங்களுக்கு செலவழித்திருக்கக்கூடிய இந்த 10 ஆண்டு தொகையை உலகத்தில் எந்த சர்வாதிகாரியும் செலவழித்திருக்க வாய்ப்பில்லை. அவ்வளவு பெரிய தொகையை அவர் தன்னுடைய விளம்பரத்திற்கு, தன்னுடைய குரூமிங்குக்கு, தனக்கான விமானம் 8,000 கோடியில் அப்படி அவர் இதுவரை இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு 400 வகையான உடை அணிஞ்சு ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல நின்று சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியாக முன்வைத்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் பண மதிப்பிழப்பு, மற்றது மோடியினுடைய வாழ்க்கை, கோவிட்டை அவர் கையாண்ட விதம், இதெல்லாம் சொன்னதற்கு பிறகும் பண மதிப்பு இழப்புக்கு பிறகு வந்த தேர்தலில் மோடி தானே வெற்றி பெற்றார். எப்படி அது இல்ல அதுதான் அங்கதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளை எல்லாம் உடைத்து, அவர் ஒவ்வொரு கட்சியையும் உடைத்து, கட்சி அலுவலகங்களை கைப்பற்றி, கட்சிகளை கைப்பற்றி, உதாரணத்துக்கு நீங்க பார்க்கணும், வடகிழக்குல இருக்கக்கூடிய 7 மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை அவர்கள் அப்படியே அவுட்ரைட் பர்ச்சேஸ் மாதிரி அவங்க அதெல்லாத்தையும் வாங்கி குடிச்சிட்டாங்க. மும்பையில் எப்படி சிவசேனாவை 2ஆக உடைத்து அந்த உடைச்ச ஃபேக்ஷன் இன்னைக்கு ஆட்சியில் அமர வச்சிருக்காங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிமுகவையும் அவ்வாறே இவர்கள் ஒரு கைப்பாவையை போல் பின்னால் வந்து ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவர்கள் எதிலுமே நேர் வழியில் வந்தவர்கள் அல்ல. எங்கேயுமே அவர்கள் நேர் வழியில் உள்ளே வரவில்லை. எல்லா இடங்களையும் புறவாசல் வழியாக, அதாவது நீங்க புரிந்து கொள்ளும், ஒரு மாநிலத்தில் ஒரு 50 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் 2 இடங்கள்ல அவங்க ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது எப்படி முடியும்? அதுல சரிபாதி ஜெயிச்சவர் தானே ஆட்சி. ஆனால் இவர்கள் இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளையும் உடைத்து விலைக்கு வாங்கி, உதாரணத்துக்கு அவர்களுடைய 444 எம்பிக்கள்ல 236 பேர் காங்கிரஸ் உடைய முன்னாள் எம்பிக்கள். அப்ப ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு இங்கே இருக்கிறதா என்று நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அப்படி ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஒட்டுமொத்தமாக இங்கே இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சமமாக இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா முத்துகிருஷ்ணன், இப்ப இது ஒரு அரசியல் தந்திரம் என்று குறிப்பிட முடியாதா? ஏன் தந்திரம் இல்லை? இதை நீங்கள் எப்படி தந்திரம் என்று சொல்வீர்கள்? இன்றைக்கு நீங்க சூரத் என்கிற ஒரு நகரத்தில் தேர்தலில் ஒரு எம்பி தேர்தல்ல நிக்கிறார். அவர் போய் நிக்கிறார். அவருடைய வேட்புமனு ரத்து செய்யப்படுகிறது. அவருக்கு கையெழுத்திட்டவர்கள் எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள். அந்த தொகுதியில் நின்ற 10 பேரும் ஒரே மணி நேரத்துல வாபஸ் வாங்கப்படுது. அப்ப இது ஜனநாயகம் அல்ல, மாறாக ஒரு மாஃபியா ராஜ் அப்படின்னு சொல்லுங்க. ஒரு மாஃபியாக்கள் கையில் ஒரு நாடு சிக்கினால் என்ன நடக்குமோ அப்படின்னு. அப்ப நீங்க பார்க்க வேண்டும், அவர்களுக்கு இந்த சட்டவிரோத செயல்களை செய்வதில் இந்தியா முழுவதிலுமே இவர்களுக்கு எந்த கூச்சமும் இல்லை என்பதை நீங்கள் அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்றேன். நீங்க பில்கிஸ் பானு என்கிற ஒரு கர்ப்பிணியை இவர்கள் பலாத்காரம் செய்கிறார்கள். பலாத்காரம் செய்யப்பட்டவர்களை நீதிமன்றம் விடுவிக்கிறது. இவர்கள் இனிப்பு கொடுத்து ஒரு மாநிலம் முழுக்க கொண்டாடுறாங்க. யாரு? 11 பலாத்காரர்கள் விடுவிக்கப்பட்டதை இனிப்பு கொடுத்து இவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னா, அவர்களில் பலர் பிராமணர்களால் இவ்வாறான ஒரு செயலை செய்ய இயலாது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்றைக்கு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் தலையிட்டு செருப்பால் அடித்து அந்த தீர்ப்பை உடனடியாக வாபஸ் வாங்கி அவர்களை கைது செஞ்சு ஜெயில போட சொல்லுது. பார்த்தா தலைமறைவாகிறாங்க. அப்புறம் ஒரு நெருக்கடி வந்ததால் அவங்க வர்றாங்க. அப்ப இப்படியான சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்ட எல்லோரின் கூடாரமாக நீங்க இன்னைக்கு பாஜக இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். குறிப்பாக இவங்க இன்னைக்கு இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்பார்கள். தாவூத் இப்ராஹிம் என்கிற தீவிரவாதியிடமே நன்கொடை பெற்றவர்கள் இவர்கள் என்பது நிரூபணமானது. இன்னொரு பக்கம் நான் பேன் இந்தியா பிக்சருக்குள்ள போக விரும்பல, தமிழ்நாட்டின் உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். அண்ணாமலை தெருவாக ஊராக போய் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கொலைகாரர்களை, ரவுடிகளை கட்சியில் சேர்த்து கொண்டிருக்கிறார். இதை எப்படி நீங்க மதிப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. ஒவ்வொரு ஊரா போய் இவரு அந்த ஊரில் இருக்கக்கூடிய ரவுடிகளை எல்லாம் தன்னுடைய கட்சியில் சேர்க்கிறார். பல ஊர்களில் இவங்க அறிவிக்கிறாங்க, இந்த 10 ரவுடியும் பாஜகவில் இணைகிறார்கள் என்று. தமிழ்நாடு காவல்துறை அங்க போய் நிக்குது. இந்த ரவுடிகள் எல்லாம் பல வழக்குகளை நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், இணைந்ததும் கைது செய்து கொண்டு போகலாம் அப்படின்னு. இது இப்ப இல்ல, எடப்பாடி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது. அப்ப சமூக விரோதிகளை இந்தியா முழுவதிலும் நீங்கள் ஒரு கட்சியில் சேர்ப்பீர்களானால் இந்த கட்சி இந்தியாவின் நன்மைக்காகவா, இந்தியாவின் வளர்ச்சிக்காகவா, இந்தியாவினுடைய ஏழை பாளையங்களுக்கு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரவா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களை நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தவா? இல்லை. வேலை வாய்ப்பு தொடங்கி பொருளாதாரம் தொடங்கி எல்லாவற்றிலும் மிகப்பெரிய சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்தியா உலகத்திலேயே அதிகபட்ச வரி விதிப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப எங்களின் மீது போடப்படுகிற வரிகளுக்கு அளவே இல்லை. அப்ப அதாவது
ஒரு ஒரு ஏழையின் தட்டில் இருக்க பணத்தை ஒரு ஒரு பிச்சைக்காரனின் தட்டில் இருக்க கூட பணத்தை கூட பிடுங்குற மாதிரியான ஒரு செயலில் நாங்கள் இன்றைக்கு காலையில எந்திரிச்சு குடிக்கிற காஃபில இருந்து பல் வளர்க்கிற பிரஷ்ல இருந்து இரவு தூங்குற வரை நாங்கள் விலைவாசி உயர்விலையும் மறைமுக வரிகளையும் கட்டி கொண்டே இருக்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு உழைக்கும் ஜனமும் வரிகளை நேரடியாகவும் மறைமுகமாக கட்டி கொண்டே இருக்கிறது. அந்த வரியை வசூல் செய்து கொண்டு இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வளர்ந்து போச்சு, இவ்வளவு வரியை நாங்கள் கலெக்ட் பண்ணிட்டோம், இது வளர்ச்சி தானே என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் நாம் பார்க்காத அளவு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு சிறு சேமிப்பு இருக்கும். ஒவ்வொரு வருடமும் அவர்கள் மிச்சம் பிடிக்கக்கூடிய ஒரு தொகை, அந்த தொகை பாதாளத்துக்கு சென்றிருக்கிறது. இந்தியாவினுடைய ஊடகங்கள் எல்லாம் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டன. தங்களுக்கு எதிராக ஒரு ஊடகமும் இந்தியாவில் செயல்பட முடியாது. எல்லா தொலைக்காட்சி சேனல்களும் வீழ்ந்து விட்டன. என்டிடிவி என்கிற ஒரு மிகப்பெரிய டிவியை தந்திரமாக பின்னால் இருந்து போய் விலைக்கு வாங்கி அந்த டிவியை முடிச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு இன்னொரு பக்கம் தொலைக்காட்சிகள் எதுவும் இல்லை. தேசிய அளவிலே வெறும் சமூக ஊடகங்கள் மட்டும்தான் களமாக இருக்கிறது. அப்ப இப்படியான அந்த ஜேர்னலிஸ்ட் இண்டெக்ஸும் வீழ்ந்திருக்கிறது. அப்ப எதில் இந்தியா சிறந்திருக்கிறது என்கிற ஒரு கேள்வி இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் இம்முறை மோடி மீண்டும் பிரதமராக வந்தால், பிஜேபி வெற்றி பெற்றால் இந்தியாவில் என்ன என்ன நிகழும் என்று நீங்கள் அச்சப்படுகிறீர்கள்? ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக இந்த அரசியல் விடயங்களில் ஈடுபட்டு வருகின்றீர்கள். என்ன நிகழும் என்று நீங்கள் அச்சப்படுகின்றீர்கள், அல்லது உங்களுடைய அபிப்பிராயத்தை சொல்லுங்க. இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்த எல்லா முட்டாள்தனங்களும் நமக்கு அச்சத்தை கொடுக்கிறது. முதலில் அச்சத்தை கொடுக்கிறது. இப்பொழுதும் அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், நாங்கள் நேரடியாக வெற்றி பெறாவிட்டாலும் நாங்கள் ஜெயிக்கும் எல்லோரையும் ஆள்கடத்தல் செய்வோம், விலைக்கு வாங்குவோம், அவர்களின் குடும்பத்தாரை மிரட்டுவோம். அப்ப இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் இந்தியாவினுடைய பெரிய நிறுவனங்களான அமலாக்கத்துறை, சிபிஐ உள்ளிட்ட எல்லா நிறுவனங்களையும் அவர்களுடைய அடியாட்களாக மாற்றி விட்டார்கள் என்பதால் ஒரு அச்சம் இருக்கிறது. எப்படி இந்த தேர்தல் முடித்த பிறகு என்ன நிகழும், இந்த எண்ணிக்கைகள் நமக்கு எதை சொல்லும்? ஏன்னா நேற்று அவர் தன்னுடைய நண்பர்களான அதானி அம்பானியவே எதிர்த்து பேசுறார். அவர்கள் வசம் கருப்பு பணம் இருக்கிறது, அந்த கருப்பு பணத்தை அவர்கள் டெம்போக்களில் காங்கிரசுக்கு கொடுத்தார்கள் என்று பேசியிருக்கிறார். அதாவது ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் பேசுகிற பேச்சா இதெல்லாம்? உங்கள் கழுத்தில் இருக்கக்கூடிய தாலியை பிடுங்கி இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விடுவார்கள், உங்கள் சேமிப்பை பிடுங்கி கொடுத்து விடுவார்கள், உங்கள் சொத்துக்களை பிடுங்கி கொடுத்து விடுவார்கள். அப்ப இவர் ஜெயிக்கட்டும் ஜெயிக்காமல் போகட்டும், தி டிக்னிட்டி ஆஃப் இந்தியா இருக்கு, இந்தியாவின் மாண்பே உலக அளவில் சரிந்து கொண்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் இவர்கள் தொடர்ச்சியாக இந்த ஜனநாயகத்தை இல்லாமல் ஆக்குவதும், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவதும், இனி இந்த நாட்டில் தேர்தல்கள் தேவையில்லை, ஒரு நல்ல சர்வாதிகாரி தான் தேவை, அந்த நல்ல சர்வாதிகாரி தான் மோடி என்கிற ஒரு பிம்பத்தை இவர்கள் வெளிப்படையாக இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தென்னிந்தியாவை, தெற்கு வடக்கு என்றது ஒரு பெரிய அவங்களுக்கு தெற்கு அவர்களால் நுழைய முடியாத ஒரு இடமாக இருக்கிறது. தமிழகம் அவர்களால் உள்ளே வர முடியாத ஒரு கோட்டையாக இருக்கிறது. 100 அண்ணாமலை வந்தாலும் அவர்களால் இங்கே நுழைய முடியாது என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். குறிப்பாக நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அவர்கள் ஒன்றை பேசி வந்தார்கள். தமிழ்நாட்டில் தெற்க இருக்கக்கூடிய ராமேஸ்வரத்தை உள்ளடக்கிய ராமநாதபுரம் தொகுதியில் தான் மோடி நிற்க போகிறார் என்று அவர்கள் 2 ஆண்டுகளாக ஒரு பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். ஆனால் தேர்தல் வந்த பொழுது அவர் இந்த களத்துக்கே வரவில்லை. 8 முறை தமிழகத்துக்கு வாக்கு கேட்க வந்தார். ஆனால் ராமநாதபுரத்தில் அவர் நிற்கவில்லை. ஏனென்றால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை மதம் வேறு, அரசியல் வேறு என்பதில் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்ப தெற்கே தமிழகத்திலும் கேரளாவிலும் கர்நாடகத்தில் ஒரு சிறிய அளவில் அவங்களுக்கு ஒரு இடம் இருக்கு. தெலுங்கானா, ஆந்திராவில் அவர்களுக்கு இடமே இல்லை. இப்ப தெற்கை நிரந்தர அடிமைகளாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, கேரளாவில பாஜகவினுடைய வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டிருப்பதாக தெரிகிறது. அது ஏன், எப்படி இவ்வளவு படித்த கேரளாவில எவ்வாறு இவ்வாறான வளர்ச்சி ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு? இல்ல நீங்க எதை வளர்ச்சி என்று சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு நீங்க எண்ணிக்கையை சொல்லுங்க. அவங்க எத்தனை சட்டமன்ற தொகுதிகள்ல அவங்க வென்றிருக்கிறார்கள், அல்லது இந்த முறை தேர்தலில் ஏதேனும் ஒரு தொகுதியிலாவது வெல்ல போகிறார்களா என்பதுதான் கேள்வி. அப்படி இல்லை. நீங்கள் எல்லா இடங்களிலுமே ஒரு பிரிவினை சக்திகளுக்கான ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்கவே செய்யும். ஒரு தொகுதி என்பது 30 லட்சம் பேர் கொண்ட தொகுதியில ஒரு 300 பேர் எங்கேயாவது இருக்கத்தான் செய்வான், அதிருப்தியோட இருக்கத்தான் செய்வான். அப்படியான அதிருப்தியில் இருப்பவர்கள் அங்கே இருப்பார்கள். அப்புறம் கேரளாக்கு 2 எண்டு இருக்கு. கேரளா ஒன்று ஆகப்படித்த சமூகமாக நமக்கு ஒரு உருவகம் இருக்கு. அதே கேரளா தான் மாந்திரீகத்திலும் மதத்திலும் மத சடங்குகளிலும்
உச்சமான ஒரு இடமாகவும் அது இருக்கிறது. ரெண்டு எண்டு இருக்கு ஒரு சமூகத்துக்கு. அப்ப அப்படியான ஆட்கள் அங்க போய் இருக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த கேரளா என்பது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய தமிழகத்தை போன்ற ஒரு மிக முற்போக்கான ஒரு முன்னோடியான மாநிலம். அந்த மாநிலத்துக்குள்ளெல்லாம் அவர்களால் ஒருபோதும் நுழைந்து விட முடியாது. அவர்கள் தமிழ்நாட்டை போல நோட்டாவிலிருந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கலாம். மற்றபடி அவர்களுக்கு அங்கே ஜெயிக்கக்கூடிய அளவிலான ஒரு பலம் பொருந்திய தொகுதியாக ஒரு தொகுதி கூட இல்லை என்பதுதான். வேணா இந்த நேரம் கொஞ்சம் வாக்குகள் இருக்கலாம். ஏன்னா அவங்க இந்த முறை கேரளாவுக்கு பிரதமர் தமிழ்நாட்டை விட அதிகமாக போய் வந்தார். அவர் ஒரு சின்ன சின்ன மெட்ரோ ஸ்டேஷன் திறக்கணும்னா கூட அவரே வந்துருவார். அப்ப அவங்க நாங்கள் இதை செய்து விட்டோம் அதை செய்து விட்டோம் என்று சொல்ல அவங்க முயலுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது இந்த 10 ஆண்டுகள். இந்த 10 ஆண்டுகளை அவர்கள் தொலைத்து விட்டார்கள். அவர் இந்த 10 ஆண்டுகள்ல எதையும் அவர்கள் உருப்படியாக செய்யவில்லை, அல்லது காத்திரமாக சொல்லிக் கொள்வது போல் அவர்களால் இந்த 10 ஆண்டுகளில் எதையும் செய்ய முடியவில்லை என்பதை இன்றைக்கு இந்திய ஜனங்கள் உணர்ந்திருக்கிறார்கள். ஏனால் இந்திய சாமானியர்கள் நீண்ட நாட்களாக ஒரு கேள்வி என மனதுக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. நான் உங்கள்கிட்டையும் அது தொடர்பாக கேட்டிருக்கிறேன். ஏன் டெல்லியை பாஜக பிடிக்க முடியாம இருக்கு? என்ன காரணம்? அது பெரிய ஒரு கேள்வி. டெல்லியை பாஜகவால் பிடிக்க முடியவில்லை. இந்த முறை டெல்லியை பிடித்து விட வேண்டும் என்பதற்காகவே எந்த ஊழலும் செய்யாத, எந்த குற்றமும் புரியாத ஒரு முதலமைச்சரை அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு சென்றால் இவர்களால் அங்கே வர முடியாது என்பதால் அவர்களை கைது செய்து வைத்திருக்கிறார். இது எங்கேயாவது நடக்குமா? அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, இதுவரை வழக்கு பதியப்படவும் இல்லை. அதாவது ஒருவரை, உங்களுக்கு எதிரான ஒருவரை கைது செய்து அடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சட்டத்தையே மாற்றி இருக்கிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு என் மீது ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் என்னை அந்த குற்றத்தின் அடிப்படையில் கைது செய்யலாம். இப்ப கேஜ்ரிவாலை கைது செய்திருக்கிறார்கள். எந்த குற்றத்தின் அடிப்படையை என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சட்டத்தில் ஒரு மாற்றம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் யாரை வேண்டுமானாலும் கைது செய்வோம், குற்றம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கைது செய்யப்பட்டவர் தான் ஒரு நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வர வேண்டும். இது உலகத்தில் எங்கேயாவது இப்படி ஒரு சட்டம் இருக்குமா? அது என்ன குற்றத்துக்காக அவங்க கைது செஞ்சாங்கன்னு அவங்களுக்கு தெரியாதான். ஆனா கைது செய்யப்பட்டவர் தான் நிரபராதி என்று நிரூபித்து வெளியே வரணும். அப்ப இது ஒரு உலக வரலாற்றில் ஒரு முட்டாள்தனமான ஒரு இடத்தில் இன்றைக்கு அதான் நிகழ்ந்திருக்கு. அப்ப இன்னொரு பக்கம் இந்தியா முழுவதிலும் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருப்பது என்பது பாஜகவினுடைய உலக சாதனையான தேர்தல் பத்திர ஊழல். எப்படி கோடிக்கணக்கான ரூபாயை பெற்றுக்கொண்டு இவர்கள், அதுதான் இப்ப கேஜ்ரிவால் வழக்கில் சரத் ரெட்டி என்கிற ஒருவர், அவர் தொடர்ந்து கேஜ்ரிவாலுக்கு ஆதரவாக 6 மாதங்கள் சிறைச்சாலையில் இருக்கார். 6 மாதத்தில் 9 முறை அவர் கேஜ்ரிவாலுக்கு ஆதரவான வாக்குமூலங்களை கொடுக்கிறார். ஆனால் 6 மாதங்களுக்கு பிறகு அவரால் அங்க இருக்க முடியாம அவர் கேஜ்ரிவாலுக்கு எதிராக ஒரு வாக்குமூலம் கொடுத்தது மட்டும் இல்லை, 52 கோடியே இந்த கட்சிக்கு நிதியாக கொடுத்துட்டு வெளியே வரார் தேர்தல் பத்திரங்கள். அப்ப இவர்கள் இந்த தேர்தல் பத்திரங்களின் மூலம் கோடிக்கணக்கான ரூபாயை பெற்றுக்கொண்டு மனம் போன போக்கில் எல்லாவற்றையும் செய்தார்கள். எதன் அடிப்படையில் என்றால், இந்த தேர்தல் பத்திரம் விவரங்கள் வெளியே வராது. ஆனால் உச்ச நீதிமன்றம் தலையில் அடித்தார் போல் அந்த விவரம் எல்லாம் இன்றைக்கு யார் யாரிடம் எவ்வளவு பெற்றீர்கள் என்பதை ஜனநாயகத்தில் மக்கள், இந்த குடிமக்களுக்கு அறிந்து கொள்ளும் எல்லா உரிமையும் இருக்கு என்று ஒரு பொட்டில் அறைந்தால் போல் ஒரு தீர்ப்பை சொல்லி அந்த விவரங்களை எல்லாம். அப்ப இன்னைக்கு பாஜக அப்பையும் அந்த விவரம் இல்லை, இந்த விவரம் இல்லை, அது எங்க வச்சிருக்கோம்னு தெரியல, அதுக்கான எண் எங்கன்னு தெரியல, இதை எப்படி அந்த டோனரையும் பணத்தையும் மேட்ச் பண்றதுன்னு தெரியல. அதாவது நான் சாதாரணமாக வங்கியில் போய் 500 ரூபாய் கட்டினாலே என்னிடம் எல்லா விவரங்களையும் கேட்கக்கூடிய அரசும் வங்கியும் கோடான கோடி 25,000 கோடி ரூபாய் உள்ள வரும்போது இதெல்லாம் கேட்காமலா ஒருத்தட்ட பணம் வாங்க. அப்ப இது மட்டும் இல்லை, ரஃபேல் என்கிற ஒரு மிகப்பெரிய ஊழலில் எல்லா ஆவணங்களும் தொலைந்து விட்டன. கோவிட் சாவு தொடர்பான ஆவணங்கள் இல்லை. அப்ப மோடியினுடைய விளம்பர மோகம் என்பது எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒற்றை உதாரணம், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஆட்சியாளரும், எந்த பிரதமரும், எந்த ஜனாதிபதியும், ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த சர்வாதிகாரியும் கூட கோவிட் சர்டிபிகேட்ல தன் படத்தை போட்டுக் கொள்ளவில்லை, மோடியை தவிர. இன்றைக்கு அந்த கோவிட் வேக்சின் என்பது ஒட்டுமொத்தமாக அந்த 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 நிறுவனம் பின்வாங்கியதும், இன்றைக்கு நாங்கள் அச்சடித்த பயணத்திற்காக எடுக்கக்கூடிய சர்டிபிகேட்ல மோடியை காணும். ஆனால் நான் மோடியின் படத்தோட நிறைய முறை பயணம் போடுறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். அதை நான் பாதுகாப்பாக ஒரு வரலாற்று ஆவணமாக வைத்திருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அப்ப ஒரு கோவிட் சர்டிபிகேட்டில் கூட தன் முகத்தை போட்டுக் கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் படைத்த ஒரு மென்மையான சர்வாதிகாரியின் கீழ் தான் இருக்கிறோம். பார்க்கலாம் இந்தியா எத்திசையை தேர்வு செய்கிறது என்று. அவர் வரலாம், அவர் வரவே செய்தாலும்
ஜனநாயகவாதிகளான இன்டலெக்சுவல்ஸான இந்த சமூகத்தை உற்று பார்க்கக்கூடிய நாம் தொடர்ந்து நம் குரலை பதிவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கடப்பாடாக நான் கருதுகிறேன். ஆனால் முத்துகிருஷ்ணன், இப்ப வந்து ராகுல் காந்தி ஒரு ஒரு பிரபல்யமான மட்டுமல்ல, மக்கள் மனதை கவர்ந்த ஒரு தலைவராக இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வி இருக்குத்தானே. அரசியல் அது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு பிரதமரா முன்னிறுத்தக்கூடியவராக இன்னும் அவர் இருக்கிறாரா? நிச்சயமாக இருக்கிறார். குறிப்பாக பாரத் ஜோடோ யாத்ரா என்று எப்பொழுது அவர் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீருக்கும், அஸ்ஸாமிலிருந்து குஜராத்துக்கும், இந்தியாவின் குறுக்கு நெருக்காக ஒரு நடைபயணம், அவர் போன நடைபயணத்தில் அந்த நடைபயணம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, அவருக்கும் ஒரு புரிதலை கொடுத்திருக்கிறது. இந்த தேச மக்களுக்கும் அவரை அறிமுகம் செய்திருக்கிறது. இன்றைக்கு இந்தியா கூட்டணியினுடைய நட்சத்திர ஒரு வேட்பாளரை போல் அவர் இன்றைக்கு இருக்கிறார். அவர் ஜனங்களோட மிக நல்ல ஒரு கனெக்டை ஏற்படுத்தி இருக்கிறார். குறிப்பாக மோடி அரசை அம்பலப்படுத்தியதில் அவருக்கு ஒரு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது. அவர் அந்த வேலையை செவனே செய்து கொண்டிருக்கிறார். இந்தியா கூட்டணியினுடைய பல்வேறு கட்சியின் தலைவர்களும் அவரை மானசீகமாக ஒரு தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக தேர்தலின் முடிவுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் யார் பிரதமராவது என்ன ஏது என்று. ஏனால் தனிநபர் சார்ந்த அரசியல் இல்லை. இன்னொன்று, இந்த இந்திய தேர்தல் முறையில் நாம் ஜனாதிபதியையோ பிரதமரையோ தேர்ந்தெடுப்பதில்லை. நாம் எம்பிகளை தான் தேர்ந்தெடுக்கிறோம். இந்த எம்பிக்கள் தான் ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். பிரதமர் வேட்பாளர் என்று ஒன்று தேவையில்லாத ஆணி என்றுதான் நான் சொல்வேன் எங்க பாஷையில். அப்ப அது ஒன்று, அது அப்படி ஒன்றை எங்கள் அரசியல் அமைப்போ தேர்தல் நடைமுறையோ நமக்கு எங்கேயுமே அது சொல்லவில்லை. மாறாக இன்றைக்கு இந்த தேர்தல் களத்தில் யார் நாகரிகமாக பேசுகிறார், யார் சட்டப்படி பேசுகிறார் என்பதை ஜனங்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக ஜனங்கள் அதை இன்னும் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிழைகளை செய்ய செய்ய இன்னும் அதிகமாக இவர்கள் அம்பலப்படுவார்கள். எஞ்சிய இன்னொரு 2-3 பேஸ் இருக்கு, அதில் இன்னும் அதிகமாகவே இவர்கள் அம்பலப்படுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அடுத்த தமிழ்நாடு கொஞ்சம் பேசலாம். தமிழ்நாட்டுல வந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு திருப்தியான ஆட்சியாக இருக்கிறதா? ஏனெனில் பரவலாகவே ஊழல் மலிந்து விட்டது, திராவிட முன்னேற்ற கழகம் குடும்ப ஆட்சியாக இருக்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய, இங்கேயும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பான இந்த விஷயங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி வந்த பிறகு ஏராளமான திட்டங்கள், ஒரு 10 ஆண்டுகளுக்கு பின்பு ஒரு புதிய ரத்தம் பாய்ச்சப்பட்டது போல் நிறைய நல்ல திட்டங்களை, காலை மாணவர்களுக்கான அந்த காலை உணவில் தொடங்கி ஏராளமான திட்டங்கள், குறிப்பாக கல்வியின் மீது ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தை இவர்கள் பாய்ச்சி வருகிறார்கள். கல்வியில் ஏராளமான, அதாவது ஆரம்ப பள்ளியிலிருந்து அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் வரை இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு டிராப் அவுட்ஸ், கல்வியை தொடர முடியாதவர்களே இருக்கக்கூடாது என்கிற அளவில் ஒரு மாடலான ஒரு ஸ்கீமை தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கல்வியில் எப்பொழுதுமே நாம் முன்னோடிகள் தான். இன்றைக்கு தேசிய கல்விக் கொள்கை என்ற ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வந்து 2030-40 இந்தியா இங்கே செல்ல வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயிக்கிற இலக்கை விட 2 மடங்கு நம்ம முன்னுக்கு இருக்கோம். நமக்கு அது எந்த வகையிலும் பொருந்தா. ஏன்னா நம்மளுடைய ஜிஇஆர் என்கிற ரேஷோ 49 இருக்கிறது. அவர்கள் தேசத்தையே 20 கொண்டு வரதுக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கல்வியில் நாம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அந்த செலுத்தி கொண்டிருக்கிறோம். அதே போல் பெண்களுக்கான அந்த மாத ஊக்கத்தொகை தொடங்கி, இலவசமாக பெண்களுக்கான பேருந்துகள் தொடங்கி, தொழில் வளர்ச்சியிலும் இன்றைக்கு ஏராளமான ஒப்பந்தங்களை தொடர்ச்சியாக தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு செய்து வருகிறார். இங்க பிடிஆர் இன்னைக்கு தொழில்துறையில இருந்தார், இப்ப பினான்ஸ்குள்ள இருக்கார். அப்படி இங்கே ஏராளமான புதிய கைகள் இன்றைக்கு முதல் முறையாக அவர்கள் மிக நுட்பமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். சமூக நீதி தளத்திலும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். இலக்கிய தளத்திலும் ஏராளமான இலக்கிய திருவிழாக்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏராளமானவர்களினுடைய புத்தகங்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இங்கே உள்கட்டமைப்பு தொடங்கி பல்வேறு துறைகள்ல பல்வேறு விஷயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுதுமே எல்லா அரசும் 100% இயங்க முடியாது. ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன சறுக்கல்கள் எங்கோ ஒரு இடத்தில் நிகழத்தான் செய்யும். ஆனால் நாம் இன்றைக்கு அதை பெரிதுபடுத்தி பார்ப்பதை விட நாம் நடந்திருக்கக்கூடிய நன்மைகளை நாம் பார்க்க வேண்டும் என்ற நினைக்கல. நான் அவ்வாறுதான் மோடியின் 10 ஆண்டு ஆட்சிகளையும் நான் பார்க்கிறேன். நான் பார்க்க எந்த நன்மையும் இல்லையே என்கிற ஆதங்கத்தில் தான் நான் பேசுகிறேன். ஒரு 10 ஆண்டுகளை அவர்கள் வாய்ப்பு கிடைத்தும் வீணடித்து விட்டார்களே என்கிற ஆதங்கத்தில் தான் பேசுகிறேன். அப்படியாக நாம்
இந்த விஷயங்களை மதிப்பிட வேண்டும். இங்கே ஏராளமான ஒரு ஒரு மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. களத்தில் அதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அப்படி ஒரு பெரிய ஆன்டி இன்கம்பன்சி என்பது தமிழ்நாட்டில் இல்லை என்பதால் தான் இப்பொழுதும் அவர்கள் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி ஜெயிக்கும், திமுக கூட்டணி ஜெயிக்கும் என்கிற அதுதான் பாஜக வசம் இருக்கக்கூடிய ஸ்கோரும், அவர்களின் உளவுத்துறை கொடுத்திருக்க ரிப்போர்ட்டும் அதுதான். அதனால்தான் மோடி ராமநாதபுரத்தில் நிற்கவில்லை என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்கே 39ஐயும் அவர்களால் ஜெயிக்க முடியும் என்கிற ஒரு உளவுத்துறைகள் எல்லாம் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறதுனா இங்கே ஒரு 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 ஜனங்களுக்கு எந்த பெரிய குறையும் இதுவரை இல்லை என்றுதான் அர்த்தம். இப்ப அண்ணாமலை ஜெயிக்க மாட்டாருன்றீங்களா? நிச்சயமாக வாய்ப்பில்லை என்பதை நான் ஆணித்தரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். இப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? சேர்ந்திருந்தால் இந்த தேர்தலில் சில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்க வாய்ப்பு இருக்கு இந்த கூட்டணியில். ஆனா அவர்கள் எல்லாம் தனித்தனியாக நின்றதும் இந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு ஒரு வாகாக போய்விட்டது என்றுதான் நான் சொல்கிறேன். நிச்சயமாக அதிமுக என்கிற கட்சியை அமித்ஷாவும் மோடியும் அப்படியே பாஜகவாக மாற்றவே முடியாது. அப்படி மாற்றினார்கள் 2 கட்சியும் இல்லாமல் போய்விடும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை. அப்ப 2 விதங்கள் இருக்கு. ஆனா ஒன்று, தமிழ்நாடு என்பது ஒரு படித்த ஒரு சமூக நீதி நிறைந்த ஒரு வரலாறு தொடங்கி எல்லாவற்றையும் அறிவுபூர்வமாக அணுகுகிற ஒரு மாநிலம். நானெல்லாம் என்னுடைய கல்லூரி பருவம் தொட்டு பொதுக்கூட்டங்களை, அரசியல் பொதுக்கூட்டங்களை, தரவுகளின் அடிப்படையில் பேச்சாளர்கள் இந்த நாட்டின் வரலாற்றை, இந்த நாட்டின் வளர்ச்சியை, இந்த நாட்டில் நாம் எவ்வாறு இருந்தோம், எப்படி வந்தோம் என்று நாங்கள் எல்லாம் அறிவுபூர்வமான ஒரு தேடலுடைய தலைவர்களின் உரைகளை கேட்டு வளர்ந்தவர்கள். இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகளிலிருந்து திராவிட கழகம் தொடங்கி எல்லோரும் அறிவுபூர்வமான நாகரீகமான ஒரு அரசியல் பண்பாட்டின் களம் இது. இந்த இடத்தை நீங்கள் அவ்வாறான வழிமுறைகளின் வழியாகத்தான் அடைய முடியுமே தவிர கொல்லைப்புறமாக இந்த இடத்தில் நீங்கள் எதையும் அடைந்து விட முடியாது என்பதுதான் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி. ஆனால் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அது அண்ணாமலையாக இருக்கலாம், சீமானாக இருக்கலாம், ஒரு தகாத அரசியல் மொழியில் பேசி, ஒரு சினிமா வசனம் போல் பேசி, எல்லோரையும் ஒருமையில் பேசி பிரபலம் அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறாங்க. அது வாய்ப்பு இல்லை. அப்படியானவர்களை அரசியல் கட்டில் அமர வைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அல்லது ஒரு வில்லன் அல்லது ஒரு நகைச்சுவை நடிகரின் பாத்திரம் தான் அவர்களுக்கு சேருமே தவிர அப்படியானவர்களை ஆட்சி கட்டில் அமர வைக்க மக்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் நாம் இங்கே ஒரு நாகரிகமான அரசியல் களம் இருக்கிறது. அந்த நாகரிகமான அரசியல் களத்தை நீங்கள் அந்த நாகரிகத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாதான் உங்களுக்கு இடம். அதை தாழ்த்தினால் உங்களுக்கு அங்க இடம் இல்லை என்றுதான் என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்ய வேண்டும். இப்ப சீமான் தொடர்பான ஒரு ஆர்வம் பொதுவாகவே இப்ப ஈழத்தமிழர்கள் மத்தியில் இருக்கிறது. அது நிதர்சனமான உண்மை. இப்ப சீமானை பற்றிய உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அவருடைய அரசியல் இல்ல, அவர் தொடர்ச்சியாக ஒரு நிலைப்பாடில் அவர் இல்லை, அவர் இருந்ததில்லை. அவர் தன் நிலைப்பாட்டை காலந்தோறும் மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, நீங்கள் அதை பார்க்க வேண்டும். அவர் எப்படி தொடங்கினார்? பெரியாரில் தொடங்கினார், அப்புறம் சேகுவாராவில் தொடங்கினார், பெரியார் என்றால், அப்புறம் முருகன் என்றார், அப்புறம் இப்ப எப்படியோ அவரு அந்த 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 மாற்றிக்கொண்டே வருகிறார் அந்த ஸ்டாண்ட்ஸை. இப்ப இதுல நம்ம பிரபாகரனை முன்வைத்து இப்பொழுது அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரபாகரனை முன்வைத்து அவர் இங்கே பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு மிக கேலியான காமெடியான ஒரு கண்டென்ட் தான். அப்படித்தான் அதை பாக்குறாங்க. அது எதுவாகவும் இருக்கலாம். அவர் தினசரி அவர் அதை பேசலாம். ஆனால் அதை யாரும் இங்கே பொருட்படுத்தும் கண்டென்ட்டாக இங்கே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, இது ஒட்டுமொத்தமாக ஒரு சமூக ஊடகங்களின் வழியாகத்தான் நிகழ்கிறது. அவரிடம் எப்பொழுதும் ஆனால் இங்க இருக்கக்கூடிய திராவிட அரசியலின் மீதான ஒரு எதிர்ப்பை, ஒரு ஒவ்வாமையை தான் அவர் ஒரு பெரும்பணியாக செய்து வருவதாக நான் பாக்குறேன். அப்படியான ஒன்றை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். இன்னொன்று, எப்படி மோடி இவ்வளவு பேசி இந்த 10 ஆண்டுகள் அமர்ந்து ஏராளமான இடங்கள் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லையோ, அது போலவே இவர்களிடம் முன்வைப்பதற்கு எதுவுமே இல்லை. மாடு மேய்ப்பவனுக்கு நீ வேலை அரசு வேலையாக்கப்படும் என்று இவர்கள் பேசக்கூடிய எல்லாமே எவ்வகையிலும் நடைமுறைக்கு ஒவ்வாத, அல்லது ஒரு அரசு என்பது எப்படி இயங்கும், ஒரு அரசு என்பது எப்படி அந்த டைனமிக்ஸ், ஒரு அரசுடைய டைனமிக்ஸ் என்பது என்ன, அது எவ்வாறு இயங்கும் என்கிற அடிப்படை புரிதலற்று பேசக்கூடிய விஷயங்களாகத்தான் நான் அதை பார்க்கிறேன். என்றால்
இன்றைக்கு தமிழகத்தை போன்ற இத்தனை பெரிய மாநிலத்தை ஆட்சி செய்வது என்பது அத்தனை சுலபமான காரியம் இல்லை. அதற்கு உங்களுக்கு ஒரு வரலாற்று பார்வையும் ஒரு தொலைநோக்கும் வேண்டும். அப்பதான் இது நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்ல வேண்டும். என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு இன்றைக்கு நீங்க தமிழ்நாட்டை நீங்க போய் எந்த பாராமீட்டர்ஸ்ல அகில இந்திய அளவிலான டேட்டாவை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு அதில் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் தேட போனீங்கன்னா ஏறக்குறைய அதில் எல்லா இடங்களையும் தமிழ்நாடு நம்பர் 1 அல்லது நம்பர் 2 இருக்கும். முதல் இடம் அல்லது 2ஆம் இடம். அது தொழில்துறையாக இருக்கலாம், அது சாலைகள், அமைப்பு, கல்வி, நியாய விலை கடைகள், பள்ளிக்கூடங்கள், ஆரம்ப சுகாதார நிலையம் என்கிற மருத்துவமனைகள், ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு தொடங்கி தண்ணீர் இணைப்பு தொடங்கி இந்த இந்த ஒரு அரசு என்பது இருக்கிறது என்பதற்கான ஒரு பேராமீட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாவற்றிலும் பிறக்கும் குழந்தைகள் இறப்பு வீதம் குறைவு, அப்படியான எல்லாவற்றிலும் நாம் எங்கோ இருக்கிறோம். அப்ப நீங்க திருப்பி நீங்க சிந்திக்க வேண்டும். அண்ணாமலை உள்ளிட்ட பலரும் இங்கே தொடர்ந்து ஒண்ணு சொல்லுவாங்க, நாங்கள் ஒருபோதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களோட தமிழ்நாடை ஒப்பிட மாட்டோம், நாங்கள் தமிழ்நாட்டை நெதர்லாண்டோடையும் ஸ்வீடனோடையும் தான் ஒப்பிடுவோம் என்றால், முதல்ல நீங்க ஆட்சி செய்த மாநிலங்கள்ல என்ன செஞ்சீங்க? உங்க அரசியல் என்ன? நீங்க எவ்வளவு காலம் ராஜஸ்தானிலும் குஜராத்திலும் மத்திய பிரதேசிலும் இன்னும் பிற அங்கே நீங்கள் என்ன செய்தீர்கள்? அங்கே நீங்கள் எந்த வளர்ச்சியை காட்டினீர்கள் என்பது ரொம்ப முக்கியம். அல்லது குஜராத் என்கிற மாநிலத்துக்கு நான் 50 முறை போய் வந்திருக்கிறேன், எனக்கு தெரியும் அந்த மாநிலத்தின் நிலவரம் என்னென்று. அப்ப நீங்கள் சமூக நீங்கள் தொடர்ந்து என்ன செஞ்சீங்க? சீனாவில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், சீனாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களின் படங்களை எல்லாம் எடுத்து போட்டு போட்டோஸ்டாப் பண்ணி தான் ரொம்ப காலம் காட்டிக்கிட்டு இருந்தீங்க குஜராத். ஆனால் ஊடகங்கள் அதையெல்லாம் அம்பலப்படுத்தி விடும் இல்லையா? அல்லது ஜனங்களுக்கு எது போய் எது சரி என்று தெரியும் இல்லையா? அப்ப இதெல்லாம் தான் நீங்கள் தொடர்ச்சியாக வதந்திகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சிக்கு வரலாம். ஆனால் வதந்திகளை வைத்துக் கொண்டு நீங்கள் ஜனங்களை தொடர்ச்சியாக முட்டாள்களாக்க முடியாது. ஒருவேளை நீங்கள் 10 ஆண்டுகள் அவர்களை முட்டாள்கள் ஆக்கி இருக்கலாம். அப்ப என்னுடைய கேள்வி என்பது தமிழ்நாட்டை குறை கூறுபவர்களுக்கு இதுதான். இந்தியா, அதாவது தமிழ்நாடு ஸ்வீடனோடையும் நெதர்லாண்ட்ஸோடையும் ஒப்பிட வேண்டிய மாநிலம் என்றால் முதலில் நீங்கள் தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற முன்னோடி மாநிலம் என்பதை ஒப்புக்கொண்டு அதற்கப்புறம் நீங்க உங்க குறைகளை பேச ஆரம்பிக்க வேண்டும். அப்ப தமிழ்நாடு அவ்வாறாக சாதனைகளை புரிந்த ஒரு நிலம் என்பதுதான் ரொம்ப அடிப்படை உண்மை. இந்த பேராமீட்டர்ஸ், அதாவது டேட்டாவை வைத்துக்கொண்டு பாராமீட்டர்ஸை வைத்துக்கொண்டு பேசுவதுதான் நாகரிகமான அரசியல். அப்படியான எதையும் வாசிக்க திறனற்ற அறிவற்றவர்களாகத்தான் நான் இவர்களை எல்லாம் பார்க்கிறேன். ஏன்னா சில நேரம் இங்கிருந்து பார்க்கும் பொழுது இன்னொரு விஷயம் தெரிகிறது. இனவாதம் மற்றும் ஒரு வகையான தீவிரவாதம் என்ற கருத்துக்கள் மற்றும் கலவரத்தை உண்டாக்கி வெற்றி பெறுதல் என்றது தமிழ்நாட்டில் சாத்தியப்படாது பிஜேபிக்கு என்று சொல்ல வாரீங்களா? நிச்சயமாக அவர்கள் இங்கே ஒரு சாதி கலவரத்தை, மத கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய வேலை என்பது தமிழ்நாட்டை அவர்கள் சமூகம், அதாவது சாதி வாரியாகத்தான் தமிழ்நாட்டை அணுகிறாங்க. ஒவ்வொரு சாதியையும் தனித்தனியாக பிரித்து அந்த சாதி சங்கங்களை வலுப்படுத்தி அந்த சாதி சங்கங்களை நெருங்கி அதன் வழியாக அந்த குடும்பங்களை நெருங்கி அதன் வழியாக வாக்கு பெறணும்னு நினைக்கிறாங்க. அப்ப இவங்க இந்த தேர்தல் களத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில், ஒரு அரசியல் அமைப்பு, ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இவர்கள் நாங்கள் இதை செய்து ஆட்சிக்கு வர விரும்புகிறோம், இதை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்வதற்கு இவர்களிடம் எதுவுமே இல்லை. இவர்கள் தொடர்ச்சியாக ஒன்று இங்கே இருக்கக்கூடிய இந்து பெரும்பான்மையை அவர்கள் நாம் பெருமைக்குரியவர்கள், நமக்கு ஒரு பெருமிதமான வரலாறு இருந்தது, இஸ்லாமியர்கள் நம் எதிரிகள். இஸ்லாமியர்களின் ஜனத்தொகை சுதந்திர இந்தியாவில் குறைந்து வந்திருக்கிறது. அப்ப ஏதோ இஸ்லாமியர்கள், இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய இஸ்லாமியர்கள் அனைவரையுமே தீவிரவாதிகளாக முத்திரை குத்துவதும், அவர்களை மாட்டின் பெயரால், மாட்டரசியலின் பெயரால் பல்வேறு லவ் ஜிகாத் தொடங்கி இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை எல்லாம் வதை செய்வதற்கு இவர்கள் வதை செய்ததற்கு அந்த 10 வருஷத்துல அதற்கு அளவே இல்லை. அப்படியாக அப்ப இவங்களுக்கு இங்கே ஒரு இந்து ராஷ்டிராவாக இந்த நாடு உருவாக வேண்டும். அதாவது பாகிஸ்தான் ஒரு இஸ்லாமிய நாடாக மாறியதால் அந்த நாடு சுக்குநூறாக நொறுங்கி போச்சு. அது ஒரு ஜனநாயக நாடாக, மதச்சார்பற்ற நாடாக இருந்திருந்தால் இன்றைக்கு இந்தியாவுக்கு போட்டியான ஒரு நாடாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் மதத்தை பாதையாக தேர்ந்தெடுத்ததால் இன்றைக்கு அங்கே எங்கே எப்பொழுது குண்டு வெடிக்கும், அல்லது யார் ஆட்சியில 6 மாசத்துக்கு மேல அங்க ஒரு பிரதமரால் ஆட்சியில் நீடிக்க முடியவில்லை. அப்ப ஒரு மதம் என்கிற ஒன்றை தேர்ந்தெடுத்ததால் அந்த நாடு எத்தகைய ஒரு சரிவை சந்தித்திருக்கிறது அல்லது வரலாற்றில் காணாமல் போயிருக்கிறது என்பதையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். உங்கள் லண்டனில்
எத்தனை அவர்களின் முன்னாள் பிரதமர்கள் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் போது அப்ப அதுதான் அப்ப நாம் வரலாற்றை வரலாறாக, தரவுகளை தரவுகளாக, நாம் ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஒரு உரையாடல் அல்லது அறிவுபூர்வமான ஒரு அணுகுமுறை இருப்பினும் நாம் உரையாடலாம் என்றுதான் நான். மிக நன்றி. இன்றைய கலந்துரையாடலில் நிறைவாக நீங்க சொல்ல வருவது என்ன? நிச்சயமாக நான் இப்ப ஏற்கனவே சொன்னதே நிறைவுதான். நாம் எப்பொழுதும் அரசியலை எமோஷனலாக அணுகக்கூடாது. ஒரு 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 அப்படி ஒரு 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 கொந்தளிப்பான மனநிலையோடு அரசியலை அணுகக்கூடாது. அரசியல் அமைப்பை, சட்டத்தை நிதானத்தோடு அணுக வேண்டும். எல்லாவற்றையும் ஒவ்வொரு வாக்காளரும் எவாலுவேட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வாக்காளனும் தான் அந்த முடிவை எடுக்க வேண்டும். அறிவுபூர்வமாக யோசிக்க வேண்டும். அப்ப நான் அதைத்தான் இந்திய வாக்காளர்களுக்கும் நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் உங்கள் நாடுகளில் இருக்கக்கூடிய தேர்தல்களில் பங்கு பெறலாம், வாக்களிக்கலாம். அது இந்தியாவென்று இல்லை, நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் வசிக்கலாம். நீங்கள் சுயமாக ஒன்றை மதிப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மதிப்பிடல் என்பது 5 ஆண்டுகள் நடக்க வேண்டும். ஏதோ வாக்குச்சாவடிக்கு போற அன்னைக்கு இல்ல, 5 ஆண்டுகளும் உங்க எனர்ஜி பில்ஸ் என்ன, உங்க வளர்ச்சி என்ன, உங்களுடைய இன்சூரன்ஸ் என்ன, உங்களுடைய மார்ட்கேஜ் என்ன, உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை ஒரு அரசு உயர்த்தி இருக்கிறதா, தாழ்த்தி இருக்கிறதா, உங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய சேமிப்பு கரைந்து இருக்கிறதா, கூடி இருக்கிறதா, உங்கள் பிள்ளைகளின் படிப்பு செழித்திருக்கிறதா. அப்ப அப்படியாக ஒவ்வொரு குடும்பமும், நான் சொல்வேன், டைனிங் டேபிளில் ஒன்றாக அமர்ந்து ஒரு குடும்பமாக நாம் அரசியலை பேச வேண்டும். அப்பதான் அந்த எவாலுவேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்ப அரசியல் என்பது ஏதோ ஒரு அரசியல்வாதியின் வேலை அல்ல. ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த அரசியல் வேண்டும், அரசியலில் பங்கேற்றல் வேண்டும், அரசியலை உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும், மதிப்பிட வேண்டும். அப்படி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு மதிப்பு இருக்கிறது. அம்பேத்கர் இங்க வாக்கு கொடுக்கும்போது சொன்னார், 1 man 1 vote 1 value. ஜனநாயகம் ஒற்றை குடிமகனையும் 1 வேல்யூ என்று மதிப்பிடுகிறது. அப்படி பெரிய ஒரு ஒரு நம்மை ஜனநாயகமும் அரசியலமைப்பும் மதிப்பிடும் போது நாம் அதற்கு மதிப்பானவர்களாக இருக்கிறோமா என்கிற கேள்வியை ஒவ்வொருவரும் தங்களுக்குள் கேட்க வேண்டும். நன்றி. மிக நன்றி முத்துகிருஷ்ணன். இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி. மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்திய அரசியலை ஒரு சுருக்கமான வடிவத்தை முன்வைத்திருக்கின்றீர்கள். மிக நன்றி முத்துகிருஷ்ணன் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி.